யாரும் அடுத்தவருடைய மானத்தை பாத்திரக்கூடாது, மறைவிடத்தை பாத்திரக்கூடாது என்பதை கழுது. நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைங்க தான். நபிசுல்லாம் சொன்னாங்க, உங்க பிள்ளைங்க 10 வயது ஆயிட்டா 10 வயது ஆன பிறகு அந்த குழந்தைகளை தொலை சொல்லணும், தொல்லலைன்னா அடிக்கணும். 10 வயசு ஆன பிறகு பிள்ளைகளை படுக்கையில தனித்தனியாக்கிறணும். படுக்கையில ஒன்னா படுக்க வைக்கக்கூடாது. ஏன்னா குழந்தைங்க படுக்கிற நேரத்தில் இரவுல ஆடைகள் விலகலாம். அந்த குழந்தைகள் ஒருவர் மற்றவருடைய அந்த மறைவிடத்தை பார்க்கறதுனால கூட தப்பான எண்ணம் வந்துடலாம். தவறான எண்ணம் வாழ்க்கையில ஒரு தடவை பதிஞ்சிருச்சுன்னா அவன் காலம் எல்லாம் அந்த சபல புத்தியோட தான் வாழ்ந்துட்டு இருப்பான். அதனால ஹதீஸ் இந்த அளவுக்கு சொல்லுது, பிள்ளைங்களை படுக்கையில தள்ளி வச்சிருங்கன்னு சொல்லி. எனவே அருமையானவர்களே, இந்த சூறாவில் அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த ஒழுக்கம், கற்பொழுக்கம், அது பார்வையிலிருந்து ஆரம்பிக்குது. வீட்டுக்கு போனால் அடுத்தவர் வீட்டுக்கு போனால் கூட பெண்களை பாத்திரக்கூடாதுன்னு சொல்லுது. நபிசுல்லாஹ் அவங்கள்ட்டையும் சஹாபாக்கள்கிட்டையும் பல பேர் இப்படி கேள்வி கேட்பாங்க. எங்கள் வீட்டில் என் தாயின் நானும் தான் இருக்கிறோம், நான் அனுமதி கேட்டுட்டு தான் உள்ளே போகணுமான்னு கேட்பான். அதுக்கு சஹாபாக்கள் பதில் என்ன சொன்னாங்க? உன் தாயை நிர்வாணமாக பார்க்க நீ விரும்புவியான்னு கேட்டான். தாய் மட்டும்தான்பா, நீ போன நேரத்தில் உன் தாய் ஏதோ ஒரு தேவைக்காண்டி ஆடையை கலட்டி இருக்கலாம். உன் தாய் மட்டும் இருந்தாலும் நீ அனுமதி கேட்கணும். சகோதரிகள் மட்டும் இருக்கிறாங்க அப்படி இருந்தாலும் அனுமதி கேட்கணும். அனுமதி கேட்காம வீட்டுக்குள்ள எப்போ போலாங்க? ஒரு வீட்டில் கணவன் மனைவி மட்டும்தான் இருக்கிறாங்க, வேற யாரும் இல்லை. அப்ப என்ன செய்ய உள்ள போகலாம், ஏன்னா 2 பேரும் எதை வேண்டுமானாலும் பார்க்கலாம். அல்லாஹ் குர்ஆன்ல கணவன் மனைவி எந்த ரூம்ல தங்கி இருக்கிறாங்களோ அந்த ரூமுக்குள்ள பிள்ளைகள் வருவதா இருந்தா கூட அனுமதி கேட்டுட்டு வரணுங்கிறான். இன்னைக்கு ஓதப்பட்ட வசனத்துல அனுமதி கேட்கணும், எந்தெந்த நேரத்தில் அனுமதி கேட்கணும் அப்படின்னு அல்லாஹ் கற்றுத்தரான். ஏன்னா இந்த தாய் தந்தைக்கு மத்தியில உள்ள அந்த தாம்பத்திய உறவு இருக்கு பாருங்க, இதை பற்றிய சிந்தனைகளே பிள்ளைகளுக்கு வரக்கூடாது. அவங்களுக்கு மத்தியில நடக்கிற இப்படி ஒரு உறவு இருக்குதாங்கிறது இந்த பிள்ளைங்க சிந்தனையில வரவே கூடாது. அது வந்துருச்சுன்னு சொன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். அவங்க எந்த மாதிரியான வழிகட்டில் தள்ளப்படுவாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால உங்க ரூமுக்குள்ள அவங்க கணவன் மனைவிங்கிற பேர்ல எப்படினாலும் இருக்கலாம். அவங்களுக்கு மத்தியில உள்ள எந்த விஷயத்தையும் இந்த பிள்ளைகள் பார்த்து விடக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்றான். அருமையானவர்களே, இப்படி இந்த சூரா நமக்கு அழகான ஒரு வாழ்வியல் ஒழுக்கத்தை கற்றுத்தருது. சின்ன சின்ன விஷயம் அலட்சியம் பண்ணாம இந்த விஷயங்களை நாம பேணணும்னு சொன்னா அல்லாஹ் தஆலா உள்ளத்தை சுத்தப்படுத்துறான். உள்ள சுத்தமா இருந்தா வணக்கங்கள் எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இன்பத்துல நம்முடைய வணக்கங்கள்ல இன்பம் நமக்கு கிடைக்கும். வணக்கங்கள் அல்லாஹ்ட்ட கபூல் ஆகுது. எல்லாம் அல்ல அல்லாஹ் இந்த சூரத்து நூறிலே எந்த சட்டங்களை அல்லாஹ் விவரித்திருக்கிறானோ அந்த சட்டங்களை பேணி தனி மனித சமூக ஒழுக்கங்களை பேணக்கூடிய பின்பற்ற